நான் ரீசெண்டா பார்த்திபன் சாரோட ஒரு ஸ்பீச் கேட்டேன். லிட்ரலா மைண்ட் ப்ளோயிங். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அதை கேட்டே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பணத்தால தான் வந்து. இப்ப நான் சமீபத்துல சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரு பணத்தால மட்டும் தான் சரி பண்ண முடியும். எனக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது, அது எல்லாத்தையும் என்னுடைய வாய்ப்பேச்சோ கவிதையோ காதலோ எதையுமே சரி பண்ண காசு மட்டும்தான். பணம் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எவ்வளவு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டிருந்தா இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு. லிட்டரலா நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறதுனால மட்டும் எனக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க மாசமான 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. அப்ப உங்க வீட்டுல போய் அவங்க ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியனை சொல்றீங்க. உங்களோட ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணுவாங்க. இதுவே நீங்க ரொம்ப நல்ல பையன் தான், நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல பையன் தான், எந்த தப்பும் பண்றது கிடையாது. ஆனா நீங்க சம்பாதிக்கல, 25 வயசு ஆச்சு, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கீங்க வீட்டுல. அப்போ ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறாங்க. நீங்க போய் உங்க ஒப்பீனியனை சொல்றீங்க அப்படின்னா, தம்பி ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பாத்துக்கங்க, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து சொல்லுவீங்களாமா அப்படின்னு டெஃபினட்டா சொல்லுவாங்க.